விஜய் சார் நீங்கள் வின் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே மகிழ்ச்சி. தர்மத்துக்காக அப்பப்போ இறைவன் வந்து ஒரு நபரை வந்து இங்கே கொண்டாந்து நமக்காக கொடுப்பாரு. அது மாதிரி தான் நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் இனிமேல் ரவுடிசம் அப்புறம் அராஜகம் இது எதுவுமே நடக்கக்கூடாது. ஆணும் பெண்ணும் திருநங்கைகளும் திருநம்பிகளும் எல்லாருமே சேஃபாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அவங்க எல்லாருக்கும் வாழ்வாதாரத்துக்கு வழி கிடைக்கணும், எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கணும், எல்லாரும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சேஃபாக வாழணும். எந்த இடத்துலையும் கரப்ஷன் இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் நேர்மையாக இருக்கணும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நேர்மையாக நடந்துக்கணும். இதுதான் அண்ணா உங்ககிட்ட கேட்குறோம். நீங்கள் சொன்ன சலுகைகளும் நல்லபடியாக எல்லாருக்கும் போய் சென்றடையணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முக்கியமாக சேஃபாக இருக்கணும், அதுதான் முக்கியமான இது. அது மட்டும் மறந்துடாதீங்க அண்ணா. அதுக்கப்புறம் வந்து எல்லா மக்களும் டிவி கேக்கு ஓட்டு போட்டவங்க அண்ணாவுக்கு ஓட்டு போட்டதோட மட்டும் இருக்காதுங்க, அவங்க பொறுப்பாக இருங்க, டிசிப்ளினாக இருங்க. பிரியாணி கடையில் போய் ஓசில் பிரியாணி வேணும்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவனும் உழைக்கிறான்ல, அதை பண்ணக்கூடாது. எந்த இடத்துலையும் போய் ரவுடிசம் பண்ணி எதுவுமே வாங்கக்கூடாது அண்ணா. அதே மாதிரி உங்கள் கட்சியில் இருக்கவங்களும் எந்த அராஜகத்துக்கும் போகக்கூடாது. அதே மாதிரி அந்த கரூர் சம்பவத்தை விட்டுறாதீங்கன்னா, அதை விடவே கூடாது. மனித உயிர்களோட விளையாடுற அந்த நபர்களை நீங்கள் சும்மா விடக்கூடாது. அவங்கள வந்து உள்ளே தள்ளி அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் எடுத்தே ஆகணும். அண்ணா நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க அண்ணா. நீங்கள் தலைமையெல்லாம் ஏற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு 1/2 hour தனித்து உங்களை மாதிரியே தனித்து நேர்மை வழியில் நடக்கிற திருநங்கையில் சிலர் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, உங்கள்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசணும். நீங்கள் ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் சரி, காத்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் அதுக்கு ஒரு 1/2 hour எனக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ் அண்ணா, ரொம்ப நன்றி. நிச்சயமா இப்பயே நிறைய உள்ளடி வேலையெல்லாம் பார்த்து இந்த அளவுக்கு அவர் வந்திருக்காருல, இனி அவர் வேற லெவல் வருவார். எங்கள் அண்ணன் ஜெயிச்சதில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்வார். எங்கள் விஜய் அண்ணன் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்வார். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கும் அவர் வந்ததில். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் வந்தது. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எல்லாமே நாங்கள் சந்தோஷப்படுறோம். அதெல்லாம் கண்டிப்பாக ஜெயிப்பார். எங்கள் அண்ணன் எப்பவுமே ஜெயிப்பார். அவர் தான் ஜெயிச்சிட்டாரு, அவர் தான் ஜெயிப்பார். My name is Makshika. I am from Gadag. I love my Vijay Mama. Finally I saw my Vijay Mama. I love you Vijay Mama. I love you Vijay Mama. I need to see you. கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. அவரோட வெற்றி வந்து தமிழ்நாடோட வெற்றி. ஈச் அண்ட் எவ்ரிவன் தமிழ்நாடு எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அவங்களோட வெற்றி. அது வந்துட்டு எங்களோட தனி வெற்றியாக பார்க்குறோம் நாங்கள். வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பயங்கர ஹாப்பி. அவரை வந்து பார்க்கணுன்றது வந்து ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது. அவரை இன்னைக்கு பார்த்தது வந்து நம்ப முடியாத ஒரு இது. இந்த என்ன சொல்கிறது, ஒரு கனவு இருக்கல, பெரிய கனவு, அந்த மாதிரி ஒரு பெரிய கனவு அச்சீவ் பண்ண மாதிரி இருந்தது. பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அவரை ஃபைனலாக பார்த்துட்டோம். கண்டிப்பாக அவர் வின் ஆவார், கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆவார். அவர் சொன்னதெல்லாம் செய்வார், கண்டிப்பாக நடக்கும். தமிழ்நாடு கண்டிப்பாக மாறும், சூப்பராக மாறும். அவர் என்னெல்லாம் மாற்று கொண்டு வருவேன்னு சொன்னாரோ எல்லாமே A to Z எல்லாமே வரும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். அது வந்து அவரோட தாட் தான். அவர் என்ன நினைக்கிறாரோ அது அவர் பண்ணுவார். கண்டிப்பாக எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ கண்டிப்பாக அவர் அதை பண்ணுவார். அவருக்கு எங்களுடைய ஆல் தி வெரி பெஸ்ட். அந்த 2 தொகுதி மட்டும் இல்லை, எல்லாவோட நின்று இருக்கிற எல்லா தொகுதியிலும் அவர் வின் பண்ணணும். அவர் சிஎம் ஆன உடனே ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டுரிமை இல்லை, ஏன்னா நாங்கள் இந்த ஊர் இல்லை. ஆனாலும் எங்களுக்கு அது ரொம்ப கொண்டாட்டமாக இருக்குது. ஏன்னா அவரோட வெற்றி வந்து எங்களோட ஷேர் பண்ணுற மாதிரி. இப்போது அவருக்கு அதிகமாக சந்தோஷமோ இல்லையோ, அதை நேர்லேருந்து பார்க்குற எங்களுக்கு இன்னும் சந்தோஷம். ஓட்டு போடாத எங்களுக்கே இவ்வளோ சந்தோஷம்னா அவ்வளோ நாள் காத்திருந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு ட்ரீட் மாதிரி. ஸோ கண்டிப்பாக இது எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி தான். மக்களோட வெற்றிங்க, அவரோட வெற்றி இல்லை, இது மக்களோட வெற்றி. ஏன்னா மக்கள் தானே எதிர்பார்த்தாங்க மாற்று அரசியல் வேணும்னு. இவ்வளோ காலம் பார்த்தாங்க, எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தலைவரை எதிர்பார்த்து தான் இவ்வளோ நாள் காத்திருந்தாங்க. அதனால் இது மக்களுடைய வெற்றி, இது அவருடைய வெற்றின்னு சொல்ல முடியாது, மக்களுடைய வெற்றி. மக்கள் எதிர்பார்த்த தலைவர் வந்துட்டார், ஒரு நல்ல தலைவரை. அதனால் மக்கள் கொண்டாடுறாங்க. பெரும்பான்மை தான் வந்துட்டுங்களே. 110 இருக்குது, இன்னும் எத்தனை வேணுங்க? 8 தானே வேணும். அந்த 8 வந்துடுவாங்க. அதில் கூட்டணி வைக்க வாய்ப்புன்றது இல்லை. அவங்க எங்களுக்கு ஒன்றா ஆதரவு தெரிவிக்கலாமா? நாங்கள் போய் அவங்கக்கிட்ட கூட்டணி வாங்க, இது வரைக்கும்லாம் நாங்கள் யாரையும் கூப்பிடல, பெரும்பான்மையாக வந்துட்டோம். இனி அவங்கள தான் எங்ககிட்ட வருவாங்க, நாங்கள் அவங்கக்கிட்ட போகணுன்ற இது இல்லை. எங்களை தேடி தான் வருவாங்க, நாங்கள் அவங்கள தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. எல்லாமே மாற்றமாக தான் மாறாங்க. மக்கள் என்ன எதிர்பார்த்து தலைவர் சொன்னாரோ அந்த மாற்றங்கள் அத்தனையுமே நடக்க போகுது. இனி எத்தனையோ தலைவர் வந்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நடக்காது, இல்லை நடந்தாலும் பாதி தான் மக்களை சென்றடைஞ்சிருக்கோம். ஆனால் இப்போ வந்து
தாமர மக்களும் அடித்தட்டு மக்கள் ஒரு குக்கிராமத்தில் ஒன்றுமே தெரியாத மக்களுக்கும் சென்றடையக்கூடிய அளவுக்கு திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களுடைய திட்டமே. அதான் எங்கள் தலைவருடைய கொள்கை. அவருடைய கொள்கையிலேருந்து என்றைக்கும் மாறல. அவர் சொன்னதை அத்தனையும் செய்வார். சொன்னதை செய்வோம், சொல்வதை செய்வோம் எவ்வளோ பேர் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் செய்யலைங்க, மக்களை சென்றடையல. இது வந்து முழுமையான மக்களை சென்றடையன்றத ஒரு நம்பிக்கையில் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. மக்கள் அவருக்கு கொடுத்த ஒரு பரிசு. நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கினீங்க, மக்கள்கிட்ட சொன்னதை செய்வோம் சொல்வதை செய்வோம். நீங்கள் செய்யாததுனால தான் உங்களுக்கு இந்த தோல்வி வந்தது. செஞ்சிருந்தால் மக்கள் உங்களை ஆதரிச்சிருப்பாங்க இல்லைங்களா? நீங்கள் செய்யாதனால தானே உங்கள் தொகுதியிலேயே தோல்வியை கண்டீங்க. அதுதான் அமைக்கிறதுக்கு தானே வந்துட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் பெரும்பான்மை ஒரு 8 சீட்டில் பெரும்பான்மை 8 சீட் எங்களுக்கு வந்துடாதுங்களா? வந்துடும். பெரும்பான்மையாக நாங்கள் அமைச்சிருவோம். இல்லை எங்களை தேடி அவங்க வந்துடுவாங்க, நாங்கள் தேடி அவங்கள போக மாட்டோம். அந்த மாதிரி கொள்கையோடு இருக்கிறோம். மக்களுக்கு ரொம்ப நன்றி. இனி வருங்காலம் வந்து தமிழ்நாடு வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. டிவிகேக்கு வாக்களித்த அத்தனை பொதுமக்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். இனி வருங்காலம் வந்து இளைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஊக்கமாக இருக்கும். சிஎம் வந்து இப்போ தான் வெளியில் போனார். நம்ம வருங்கால சிஎம் தளபதி விஜய் சார் வந்து இப்போ தான் ஜஸ்ட்டு இதுலேருந்து பனையூர்லேருந்து வெளில போயிருக்காரு. தேங்க்யூ, நன்றி. கண்டிப்பாக தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. 100% இருக்குது. வாய்ப்புகளே இல்லை. கூட்டணி வைக்கணும்னா அவர் எப்பயோ வச்சுருப்பார் இல்லையா அந்த கூட்டணியை. கூட்டணிக்குன்ற பேச்சுக்கே வாய்ப்பே இல்லை. பெரும்பான்மையில் அவர் தான் ஆட்சி அமைப்பார். நன்றி. மக்கள் கருத்து வந்து மாற்று கருத்து ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. இவ்வளோ பல ஆண்டுகளாக அதிமுக திமுகன்ட்டு இருந்த விஷயம் இருந்தாலும் போன ஆட்சியில் முன்னாள் ஆட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் நல்லா பண்ணியிருக்காரு. அது மக்களுக்கு நல்லா ரீச் ஆகலன்னு ஒரு ஃபீல் பண்ணாங்க. எல்லாம் கொடுத்துருக்காங்க. தளபதிக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரி படுத்து ஜெயிச்சிருக்காரு. அது ஃபேன்ஸு அண்ட் மிடில் வந்து இளைஞர்கள் கருத்து பாகுபாடு ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகி போச்சு. ஏடிங்கொட்டியும் விட்டு அதில் மிங்கிள் ஆகி இன்றைக்கி முன்னாள் சிஎம் தோக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வர வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சுங்க. அதில் முக்கிய கருத்து கேட்டிங்கன்னா ஃபேன்ஸும் யங்ஸ் வந்து ஒரு மாற்றம் எதிர்பார்த்தாங்க. மற்றபடி முன்னாள் முதலமைச்சரும் அதுக்கு முன்னாள் வேலை செய்ய தமிழ்நாடு செஞ்சு தான் இருந்தாங்க. அந்த விட ஒரு மாற்றம் எதிர்பார்த்து இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி என்ன சொல்கிறதுனா இது ஒரு பெரிய வரலாறு தான் இது. அதாவது எம்ஜிஆர் படுத்து ஜெயிச்ச மாதிரி என்னோடய கருத்து. நம்ம பொதுமக்கள் கருத்து வந்து எம்ஜிஆர் எப்படி படுத்து ஜெயிச்சாரோ அந்த மாதிரி பகுதி தொகுதி போகாமல் ஜெயிச்சிருக்காருன்றது நல்ல விஷயம். வரவேற்கிறோம். கண்டிப்பாக அமைச்சாச்சு அவர் வந்து அவ்வளோதான். அது வந்து அது அவரோட முடிவு எடுத்தாச்சு. அவரும் நிறைய சரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன முன்னாள் அமைச்சர் சரி கொடுத்துருக்காங்க. அதேமாரி மக்கள் விரும்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாரு. நல்ல விஷயம், வரவேற்ற விஷயம். சரிங்களா? நல்லா நல்லா செவச்சிருக்காரு. நல்லா இதாக வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இருக்குது. எங்கே நான் கொண்ட தலைவன் விஜய் ஜெயிச்சிருக்கார். ஸ்ரீ ராம ஜெயம், ஸ்ரீ விஜய் ஜெயம். சரிங்களா?